Good morning students. நம்ம 6th லெசனில் 6.33 எக்ஸசைஸ் தான் நேற்றுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது டாபிக் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி, பொருளாதார வளர்ச்சியில் வணிக வங்கிகளினுடைய பங்கு அப்படிங்கிற டாபிக் தான் நேற்றுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மொத்தம் 8 ஹெட்டிங்கு, அதில் 5 ஹெட்டிங் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா மூலதன திரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிரியேஷன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கிரெடிட் கிரியேஷன், கடன் உருவாக்கம்னு சொல்லலாம். அடுத்து சேனலைசிங் த ஃபண்ட்ஸ் அப்படின்னா நிதியை முறைப்படுத்துதல் அப்படிங்கிற டாபிக். என்கரேஜிங் த ரைட்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா சரியான வகை தொழில்களை ஊக்கப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். தென் பேங்க்ஸ் மானிட்டைஸ் டெப்ட் அப்படின்னா கடன்களை பணமாக மாற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 வகையான ஹெட்டிங்கை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது 6th பாயிண்ட்டு ஃபினான்ஸ் டு கவர்மெண்ட் அப்படின்னா அரசுக்கு நிதி அளித்தல். 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். அடுத்த 8வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ப்ரொமோட் என்டர்பிரனர்ஷிப், தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிங்கிற டாப்பிக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம 6th டாபிக் தானே போகிறோம். 6th டாபிக் என்ன அப்படின்னா ஃபினான்ஸ் டு த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அரசுக்கு வந்து நிதி அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த வங்கிகள் செயல்பட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட் இஸ் ஆக்டிங் ஆஸ் த ப்ரமோட்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஃபார் விச் ஃபினான்ஸ் இஸ் நீடட் ஃபார் இட். Banks provide long-term credit to government by investing their funds in government securities and short-term finance by purchasing treasury bills. RBI has given the 68,000 crores to the government of India in the year 2018 to 19. This is a 99% of RBI surplus அப்படின்னு சொல்லலாம். அரசுக்கு நிதி அளித்தல் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆகும். அதாவது குறைவான வளர்ச்சியுடைய நாடுகள் அப்படின்னு சொன்னால் வளர்ந்து வரும் நாடுகள்னு சொல்லலாம். அந்த வளர்ந்து வரும் நாடுகளுடைய தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக, தொழில்துறையில் வளர்ச்சி அடைய செய்வதற்காக அரசாங்கம் தான் அதை எப்பயுமே என்ன செய்வாங்கன்னா மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரசாங்கத்துக்கு உதவிக்காக என்ன செய்கிறாங்கன்னா அது தேவைப்படும் இல்லையா. ஸோ அவங்களுடைய நிறைய தொழில்களுக்கு பணி செய்வதற்கு நிறைய நிதிகள் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த வணிக வங்கிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக வங்கி அரசாங்கத்துக்கு நீண்ட கால, அதாவது லாங் டேர்ம் கிரெடிட் அப்படின்னு நீண்ட கால கடன்களையும் குறுகிய கால கடன்களையும் இவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக இவங்க செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவர்மெண்ட்டினுடைய பத்திரங்களை இவங்க ஏற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க கடன் உதவிகளை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா 2018-19 பார்த்தோன்னா 68,000 கோடி ரூபாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க தொழில்துறையை வளர்ச்சியடை செய்வதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 7th டாபிக் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். After the nationalization of the big banks, banking industry has grown to a greater extent. Banks branches are opened frequently, which leads to the creation of new employment opportunities. ஏன்னா இந்த பேங்க் என்ன செய்கிறாங்கன்னா நேஷனலைசேஷன் அப்படின்னா தேசியமயமாக்கப்பட்டதுக்காக அல்லது நாட்டுடைமையாக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்க்குடைய ஸ்டேட்டஸ் அப்படி நிலைகள் பார்க்கும்போது நிறையா வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அதிகரிச்சிருக்கு. நிறைய வங்கிகள் உருவாயிருக்கு, நிறைய கிளைகளும் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்தோன்னா கடனுடைய பெருக்கம் வந்து அதிகரிக்கனால நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 8th பாயிண்ட் பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் ப்ரமோட் என்டர்பிரனர்ஷிப். என்டர்பிரனர்ஷிப் அப்படின்னா தொழில் முனைவு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, தொழில் முனைவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வங்கிகள் வந்து தொழில்துறையை ஊக்குவப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். In recent days, banks have assumed the role of developing entrepreneurship, particularly in developing countries like India, by inducing new entrepreneurs to take up the well-formulated projects and provisions of counseling services like technical and managerial guidance அப்படின்னு சொல்லலாம். இந்தியா மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வணிக வங்கிகளினுடைய பங்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது குறிப்பாக தொழில்துறையினுடைய வளர்ச்சிக்கு அதிகமாக மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே வந்து ஒரு தொழிலை தொடங்குவதற்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி வந்து நன்மையாக மாற்றக்கூடிய அந்த பங்கு வந்து பார்த்திங்கன்னா வணிக வங்கிகளுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த சமயத்தில் எந்த திட்டங்களை உருவாக்கலாம், என்ன தொழில்களை தொடங்கலாம், அந்த தொழில் தொடங்கும்போது அதற்கு தேவையான அந்த ப்ரீ பிளான் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே
கைடனன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வங்கிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்காங்க. டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது தொழில்நுட்பங்களை, அது மாதிரி எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், நிர்வாகம் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு பலவிதமான ஆலோசனைகள், பலவிதமான திட்டங்கள், அவங்களுக்கு எல்லாமே ஒரு வழிகாட்டியாக இந்த வணிக வங்கிகள் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பேங்க்ஸ் ப்ரொவைட் 100% ஆஃப் கிரெடிட் ஃபார் worthwhile projects, which is also technically feasible and economically viable. Thus, the commercial banks help for the development of entrepreneurship in the country அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப வாய்ப்பாக பார்க்கும்போது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சாதனைகளை இந்த வங்கிகள் செஞ்சுட்டே இருக்காங்க. 100% வந்து இன்றைக்கி கடன் உதவிகளை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் வணிக வங்கிகள் எப்போவுமே பார்த்தோன்னா தொழில்துறைக்கு, அதோடைய வளர்ச்சிக்கு, அதோட மிக முக்கியமான பணியை செஞ்சுட்டு தான் வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக வணிக வங்கிகள் பார்த்திங்கன்னா பலவிதமான துறைகள்லையுமே அவங்களுடைய பங்கு செயலாற்றிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஷார்ட்டாக NBFIன்னு சொல்லுவாங்க. வங்கி அல்லாத நிறுவனம். வங்கிகள் தான் நிறைய கடன் உதவிகள்லாம் கொடுக்குறாங்க அது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வங்கிகள் அல்லாத சில நிதி நிறுவனங்களும் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் NBFI or non-bank financial company, yes, NBFC is a financial institution that does not have the full banking license or is not supervised by the central bank. இது கண்டிப்பாக ஒரு வங்கி இல்லாத ஒரு நிதி நிறுவனம் சொல்லலாம், அல்லது வங்கி அல்லாத நிதி குழு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா இது ஒரு வகையான நிதி நிறுவனங்கள் தான். ஆனால் வங்கிகள் மாதிரி இதுக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ், அந்த வங்கிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த லைசன்சிங் உரிமம் எல்லாமே இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதுக்கும் சென்ட்ரல் பேங்க்குக்கும் எந்த விதமான லிங்க்கும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். NBFI do not carry on pure banking business, but they will carry on the other financial transaction. இது பேங்க்கில் செய்கிற மாதிரி அத்தனை பரிமாற்றங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் மாதிரியே இவங்க செய்கிறதில்ல. ஆனால் இவங்களும் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடிய நிதி பரிமாற்றங்களை மேற்கொள்கிறாங்க. இவங்களும் கடன் கொடுக்குறாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் பேங்க்கில் இருக்க அவங்களுடைய பாலிசி வேறு, இவங்களுடைய பாலிசி வேறு அப்படின்னு சொல்லலாம். தே ரிசீவ் டெபாசிட்ஸ் அண்ட் கிவ் லோன்ஸ். இவங்களும் மக்கள்கிட்ட வைப்புகளை வாங்குறாங்க, அதை வைத்துக்கொண்டு இவங்க லோனும் கொடுக்குறாங்க. They mobilize the people's savings and use the funds to finance expenditure on investment activities. இவங்க என்ன செய்கிறாங்க, மக்கள்கிட்ட அந்த சேமிப்பை வாங்கி அதை வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா முதலீட்டாக மாற்றி இவங்க நிறைய உதவிகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். In short, they are institutions which undertake borrowing and lending அப்படின்னு சொல்லலாம். இன்னும் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, கடனை வாங்கி மக்கள்கிட்ட சேமிப்புங்கிற பேரில் கடனை வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதலீடாக கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். தே ஆப்ரேட் இன் போத் த மணி அண்ட் த கேபிட்டல் மார்க்கெட்ஸ். இது பார்த்திங்கன்னா பண அங்காடியிலையும் சரி மூலதன அங்காடியிலையுமே இந்த அமைப்புகள் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த NBFIs can be broadly classified into 2 categories. இந்த வங்கியில் அந்த நிதி நிறுவனம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பங்கு சந்தை அப்படின்னு சொல்லலாம், அல்லது மற்ற நிதி நிறுவனங்கள். அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா இது நிதி நிறுவனங்கள் தான். இதில் பார்த்தீங்கன்னா அண்டர் த லேட்டர் கேட்டகரி கம்ஸ் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். இது அதாவது இந்த நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸில், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எதெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஸ் கம்பெனி, நிதி நிறுவனங்கள் இருக்குது. ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க நிதி கழகங்கள், சிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சீட்டு நிறுவனங்கள், பில்டிங் சொசைட்டி கட்டிட சங்கங்கள், அப்புறம் இஷ்யூ ஹவுசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல முதல்நிலை பங்கு வெளியீட்டு நிறுவனங்கள், இந்த மாதிரி ட்ரஸ்ட் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், காப்பீட்டு கழகங்கள், யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி முதலீட்டு அமைப்புகளும் இருக்குது. இதெல்லாமே தனியார் துறைகள் இருந்தாலும் இவங்களும் வந்து இது ஒரு நிதி நிறுவனங்களாக தான் இவங்களும் செயல்பட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து எப்படியா தொழில்துறைகளை வந்து அதிகப்படுத்தணும், நாட்டுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த மாதிரி வங்கி அல்லாத நிறுவனங்களும் உருவாக்கியிருக்கோம் நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த டாப்பிக்கோட நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.